மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பிபி எங்க பார்த்தாலும் பிளட் பிரஷர். இந்த பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதை நம்ம காம்ப்ளிகேட்டடா ஆக்கிட்டு பெரிய ஒரு பிரச்சனையா கொண்டு வந்து விட்டோம். அதாவது சிறுநீரக செயலிழப்பு வரைக்கும் கொண்டு போய் விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலே எந்த ஒரு நோயா இருந்தாலும் எல்லா மருத்துவ முறைகள்லயும் சொல்றதுதான், ஆரம்பத்திலே ஒரு சின்ன ப்ராப்ளமா 1 வீக் மெடிசன் எடுங்க, 2-3 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிடுங்க. ஆனா இந்த பிளட் பிரஷர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கு இளைய தலைமுறைகள் சொன்ன பேச்சு கேட்காம என்ன பண்றதுன்னா, இந்த பிளட் பிரஷர்னு இருக்கா சரி பாத்துக்கலாம். பண்ற தவறு என்னன்னா, கொஞ்ச நாள் இந்த பிளட் பிரஷர் தானே கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் ஒரு மெடிசன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பிபி செக் பண்றதே கிடையாது, ஒரு வருஷத்துக்கு அந்த மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. எப்போங்க லாஸ்டா பிபி செக் பண்ணீங்க, உங்களுக்கு பிபி இருக்கான்னு கேட்டோம்னா இருக்குங்க, டெய்லி இந்த மாத்திரையை சாப்பிட்றேன். சரி, அப்ப லாஸ்டா எப்பங்க பாத்தீங்க? அது பார்த்து ஒரு 8 மாசம் 1 வருஷம் கூட இருக்குங்க. அப்பல இருந்து இந்த மருந்து அப்படியே டெய்லி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அந்த தப்பு பண்ணாதீங்க. பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்றது சில காரணிகள் நம்ம உடலை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில காரணிகள் அப்படின்னு சொன்னா, நம்ம அவுட் சைட்ல இருக்கக்கூடிய வெதர். ஸோ வெதரு நம்மளுடைய பிளட் பிரஷரை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான காரணி தான். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய மனநிலை தான் பிளட் பிரஷரை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிளட் பிரஷர் அதிகமா இருந்தாலும் நம்மளுடைய மனநிலை மாறுபடுது. பிபி அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு மனநிலையில் ஒரு ஆக்ரோஷமான ஒரு நிலை, அதிகமான டென்ஷன் ஆகிறது, உடல் உஷ்ணம் அதிகரித்து அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ், செயல்பாடுகள் இது எல்லாமே ஏற்படுறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய ஏற்படுது. அப்போ பிபி அதிகமாகும் போது நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகளும், இல்ல பிரச்சனைகள்னால பிபி அதிகமாகிறதும் ஏற்படலாம். அடுத்ததாக நம்மளுடைய உணவு. ஸோ ஃபுட் தான் வந்து மேஜரா நம்மளுடைய பிளட் பிரஷரை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். நம்ம எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான உப்பு இருக்கக்கூடிய உணவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இல்ல டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ், அது வந்து நான்வெஜ்ஜா இருக்கலாம், இல்ல வெஜிடபிள்ஸா இருக்கலாம், அதை வந்து நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்த உணவாக இருக்கும் பட்சத்தில் அதிகமான ரத்த அழுத்தத்தை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நமக்கு பிபி பிளட் பிரஷர் வந்து அதிகமாகலாம். இப்போ T3, T4, TSH தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் போதோ, இல்ல நமக்கு ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு பெண்களுக்கு இருக்கும் போதோ, டெஸ்டோஸ்டெரான் குறைபாடு இருக்கும் போதோ நிச்சயமாக நமக்கு பிளட் பிரஷர் அதிகமாகத்தான் காட்டுது. சரி, இப்போ இந்த பிபி எனக்கு இருக்குன்னு எப்படி நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாரமோ இல்ல ஒரு 7 நாள் தொடர்ந்து வந்து ரேண்டமா நம்ம வந்து பிளட் பிரஷர் செக் பண்ணிக்கணும். ஒரு நாள் செக் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் ஹையா இருக்கு, உடனே நம்ம வந்து எனக்கு வந்து ரத்த கொதிப்பு வந்துருச்சு, உடனே நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. தொடர்ந்து ஒரு 7 நாள் எடுங்க. ஆவரேஜா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு 140க்கு மேல, 140, 100 இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கும்போது அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கலாம். அது இயற்கை சார்ந்து இருந்தால் இன்னும் நல்லதுன்னு சொல்லலாம். பிளட் பிரஷரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட உணவு முறை மற்றும் இயற்கை மருந்துகள், சித்த மருந்துகள் மூலமே அது அடுத்த ரேஞ்சுக்கு, அதாவது அடுத்த ஒரு நிலைக்கு போகாம, தீவிரமான ஒரு நிலைக்கு போகாம அதை கட்டுப்படுத்திக்க முடியும். ஒருவேளை பிளட் பிரஷர் எனக்கு அதிகமாக இருக்கு, பல வருடங்களாக நான் வந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன், இப்போ இது எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, தீவிரமான நிலையிலிருந்து நம்ம எப்படி வரலாம் அப்படின்னா, இப்ப பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமாகும் பட்சத்தில் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுதுன்றதை தெரிஞ்சு அதற்கான சிகிச்சை முறைகளை எடுக்கணும். அப்ப என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமா மூட் ஸ்விங், திடீர்னு வந்து ஹாப்பியா இருக்கிறது, திடீர்னு கோவப்படுறது, ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு, இவ்வளவு நாள் இப்படி கத்த மாட்டாரு அப்படின்னு ஆபீஸ்லயா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும். பிபி அதிகமாகும் போது ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆகி பேசுறது, இந்த மாதிரி ஈஸியா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கூட ரொம்ப கத்திச்சு, சாதாரண விஷயத்துக்கு போய் இப்படி கத்திட்டுமே அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகரித்தே காணப்படும். பிபி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா எப்பவுமே வந்து ஒரு ஃபீவர் இருக்கிற மாதிரி பாடி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அடிக்கடி ஃபீவரிஷ் இருக்கிறது, கண் எரிச்சல் ஆகுறது, யூரின் மோஷன் போறப்போ ஒரு எரிச்சலோடைய போறது, மலச்சிக்கல் தொடர்ந்து ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், நெஞ்சு வந்து ஒரு படபடப்பு ஏற்படுறது. சும்மா நடந்து போனாலும் யாராவது டக்குன்னு சத்தமா பேசினாலோ, டக்குன்னு ஒரு கதவு சாத்தனா கூட திடீர்னு படபடப்பு ஆயிடுது, பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயத்தை கூட இந்த மாதிரி எமோஷனலா ரொம்ப ஃபீல் பண்றதும் பிபி இருக்கிறதுக்கான ஒரு அடுத்த நிலைக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, இன்றைய காலகட்டத்துல ஆண்மை குறைபாடு இருந்தாலோ, இல்ல பெண்களுக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால குழந்தையின்மை பிரச்சனை, இன்னைக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை நிறைய தம்பதிகள் வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம கிட்ட வரக்கூடியவங்க வந்து பார்த்தோம்னா, மேம் எனக்கு வந்து எல்லாமே நார்மலா தானே இருக்கு, என்ன பிரச்சனை இல்லை, சின்னதா ஒரு விஷயம் இருக்கும்,
அது ஆணுக்கா இருந்தாலும் சரி பெண்ணுக்கா இருந்தாலும் சரி, அதுல ஒரு ஃபேக்டர் நம்ம பிபி எடுத்துக்கலாம். ஸோ அதிகமா பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது பீரியட்ஸோ இல்ல ஓவுலேஷன் டைமோ நமக்கு வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனைகளும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் போது ஏற்படுது. ஆரம்ப காலகட்டத்துல எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகள், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை நம்ம மாற்றி சித்த மருந்துகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ஹெர்ப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ மருந்துகளும் இருக்கு, அதுக்கான மூலிகைகளும் சித்த மருத்துவத்துல நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். இதுல ஹோம் ரெமெடி வீட்டுல வந்து இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் மேம், நான் வந்து எண்ணெய் கம்மியா தான் சாப்பிட்றேன், பாதி உப்பு தான் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், இருந்தாலும் எந்த மாதிரி காய்கறிகளை நம்ம வந்து தொடர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேசிக்கா சோம்பு வந்து நம்ம பயன்படுத்தி, எல்லார் வீடுகள்லயுமே சோம்பு இருக்கும். அதனோட சேர்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு காய் அப்படின்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில நிறைய எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் பொதிஞ்சிருக்கு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ்ல இருந்து அனிமியா, சிலருக்கு வந்து ரத்த சோகை இருக்கும், அனிமியா தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் சுண்டைக்காயை பயன்படுத்தலாம். இந்த பிபி குறையறதுக்கும் சுண்டைக்காய் ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நல்லா நசுக்கி தண்ணீர்ல இரவு நேரத்துல போட்டுடணும். 1 ஸ்பூன் சோம்பு, இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டம்ளர் தண்ணியில ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நல்லா நசுக்கிட்டு தண்ணிக்குள்ள போட்டுங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. இது என்ன பண்ணணும்னா இரவு முழுவதும் நல்லா ஊறட்டும், காலையில இதை வடிகட்டணும். சுண்டைக்காயை லைட்டா கையில பிசைஞ்சுக்கோங்க, ஏன்னா விதைகள் எல்லாம் அதுல இருக்கும். காய்க்கு உள்ள வந்து பார்த்தோம்னா அதோட சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சு தண்ணியில ஊறி இருக்கும். ஸோ அதனால கைகளால பிசைஞ்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். வடிகட்டி எடுத்த இந்த தண்ணீர்ல கொஞ்சமா எலுமிச்சை சாறு கலக்கணும். எலுமிச்சை சாறு எதுக்குன்னா பித்த சமனி, ஒரு சித்த மருத்துவத்துல பழம் அப்படின்னா எலுமிச்சை பழத்தை தான் சொல்றோம். சோ அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கக்கூடியது இல்லையா. பித்தத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு நம்பர் 1 மூலிகை அப்படின்னா நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை தான் சொல்லுவோம். இதுல வந்து கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு டெய்லி காலையில 300 ml தண்ணீர் குடிச்சிட்டு வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் குடிக்கும் போதே நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து நமக்கு தெரியும். ஏன் இது நான் சொல்றேன்னா, நிறைய பேருக்கு நம்ம கிளினிக் வரவங்களுக்கு நான் நோட் பண்ணி கொடுத்துருவேன், டெய்லி இந்த தண்ணியை குடிங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் மந்த் வரும்போது மேம் எல்லா சிம்டம்ஸுமே வந்து குறைஞ்சிருக்கு, இந்த மெடிசனோட சேர்த்து தான் நான் இதை சாப்பிட்றேன். மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சீரண சஞ்சீவி சொர்ணம் ஒரு ஸ்பெஷல் மெடிசன் இருக்கு. இது வந்து சீரணத்துக்காக மட்டும் கிடையாது, பிளட் பிரஷர் குறைக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து அந்த சீரண சஞ்சீவி சோர்ணத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதோட சேர்ந்து பல குரு மருந்துகளும் எடுக்கும்போது பிளட் பிரஷர் அப்படின்றதே பல வருஷமா இதனால நான் அவஸ்தப்படுறேன் மேடம், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இரவு நேரத்துல கூட பார்த்தோம்னா அந்த கால் வீங்கி இருக்கும், திடீர்னு நான் கொலுசு போட்டிருப்பேன், 2-3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா கொலுசு டைட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கால் வீங்கி இருக்கும். நம்ம டிராவல் கூட பண்ணலையே, காலை தொங்க போட்டு கூட உட்காரலையே, அப்போ இந்த அளவுக்கு வீக்கம் எப்படி வந்துச்சு அப்படின்லாம் யோசிப்பாங்க. இப்போ கால் வீக்கம் வந்துருச்சு, பிபி இருக்குன்னா அடுத்த கட்டம் நமக்கு வந்து சிறுநீரக பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்றத கவனமா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த தண்ணீரை குடிச்சுக்கிட்டு நம்மளோட மருந்துகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம பயப்படுற அளவுக்கு பிபின்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. இயற்கையான முறையில அதை நம்ம குணப்படுத்திக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.